பெருமதிப்பிற்குரிய சகோதரர்களே, குறிப்பாக தமிழ்நாட்டில் கதி என்று சொல்லக்கூடியது கா என்றால் கம்பராமாயணம், தி என்றால் திருவள்ளுவன், திருக்குறள். அப்படி கம்பராமாயணத்துடைய செய்திகள் இன்றைய எல்லா தலைமுறைக்கும் வர வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருக்கிறது. அதனால் காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை கம்பன், கம்பனுடைய அந்த கவித்திரம். இதெல்லாம் இந்த கம்பனுடைய கவித்திரத்தை அதிகமாக கையாண்டவர் கண்ணதாசன் பண்ணியிருக்கிறார். அதனால் கம்பனை பற்றி சொல்லும்போது கண்ணதாசனையும் படிக்க வேண்டும், கம்பனையும் படிக்க வேண்டும், கம்பனை சார்ந்து ராமாயணத்தையும் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ கண்ணதாசன் சொல்லுகிறார், 10,000 கவிதையை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதையின் நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுகுலத்தில் அள்ளி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. அண்ணனோடி தம்பியர்கள் 4 5 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளை தண்ணில் ஏறி. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வந்த கண்ணதாசன் காலமுன்னும் மாளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லியிருக்கிறான். இன்றைய தமிழர்கள் கம்பனை பற்றி படிக்க வேண்டும். அதனால தான் பாரதி கூட ஒரு இடத்துல சொல்லுகிறான், இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, காரணம் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிறான். அப்படி கம்பன் என்ன சொல்லியிருக்கிறான்? அப்படி சொல்லும்போது கம்பனுடைய 2 பாடல்களை இன்றைய இளைஞர்கள், இன்றைய சமுதாயம் சொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ராமா என்று சொன்னால் என்னவெல்லாம் நடக்கும், ராமனை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்றும் சொல்லுகிறார். ராமா என்றால் என்ன? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி போகுமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் என்று சொல்லுகிறார். ராமா என்ற 2 எழுத்துக்கள் சொன்னால் நன்மை நடக்கும், தீமைகள் போகும். இதெல்லாம் வார்த்தைகள். அதனால் காலந்தோறும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக ராமநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது ஒன்று. 2வது, ராமனுடைய கதையையோ ராமனுடைய ஒழுக்கத்தையோ ராமனுடைய தத்துவத்தையோ சொல்லுவது என்பது உயர்ந்தது என்று இன்னொரு இடத்துல கம்பன் சொல்லுகிறான். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரிலம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிவது போல் வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே என்று சொல்லுகிறான். யார் ராமனுடைய கதைகளை சொல்லுகிறார்களோ அவர்கள் நினைத்த பொருள் கைகூடும், நாடிய பொருள் கைகூடும். இது தமிழ்நாட்டுடைய அடிப்படை வேதமாக மாற வேண்டும். ஏன் ராமனை சொல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். இந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டுடைய மரபு. அதனால் கம்பனை பற்றி படிக்க வேண்டும். கம்பனுடைய சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட சம்ஸ்கிருதத்தில் எழுதின வால்மீகியோடைய அந்த ராமாயணத்தை முதல்ல மொழிபெயர்ப்பு ஹிந்தியில் கூட இல்லை, தமிழ்நாட்டில் தான் உண்டு, தமிழ் தான் உண்டு, கம்பன் தான் உண்டு. ஆகவே அப்படி கம்பனுடைய அந்த மொழிபெயர்ப்பை ராமாயணத்தை நாம் உள்வாங்கி படிக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோங்கடா, கம்பனுடைய வார்த்தை ஏதோ உதட்டளவில் படிக்கக்கூடாது, உள்ளம் சார்ந்து படிக்க வேண்டும். அந்த மனநிலையில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த அயோத்தியோடைய கும்பாபிஷேகம் 22ஆம் தேதியை மையமாக வைத்து எல்லா இடத்துலையும் கம்பன் என்ன சொல்லியிருக்கிறான், நடையில் நின்று உயர் நாயகன் ராமனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறான் என்ற வார்த்தையை நாம் திருப்பி 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 சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே 2 விஷயங்களை கம்பனை பற்றி சொல்லும்போது நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ராவணனை பற்றி சொல்லுகிறான் கம்பன். ராவணன் தோற்று போயிட்டான், செத்து போயிட்டான், அதெல்லாம் உண்டு. ஆனால் சொல்லும்போது ராவணன் எப்படிப்பட்டாள் என்றெல்லாம் சொல்லுகிறான். வாரண பொருத மார்பும் வரையின எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று சொல்லுகிறான். அதாவது யானைகளோட மோதக்கூடிய அளவுக்கு விரிந்த மார்புகளை உடையவன், அவ்வளோ தூரத்துக்கு வீரமானவன் ராவணன். அப்படிப்பட்டவன் ஏன் தோற்று போனான்னு கேட்டால், அடுத்த பெண்களை தன்னுடைய மனசில் ஏற்றுக்கொண்டான், அடுத்த பெண்களை பற்றி தீய எண்ணங்களை உருவாக்கி கொண்டான். அதனால் ராமன் இறந்து போனான். சாதாரண ஆள் இல்லை, இவ்வளோ பெரிய ஆள். அப்போது நீங்கள் எவ்வளோ தான் பலசாலியாக இருந்தால் கூட பிறன்மனை நோக்கா என்ற அந்த மனநிலை இந்த தேசத்துக்கு அவசியம். இந்த விஷயத்தை கம்பன் அழகாக சொல்லியிருக்கிறான். இதுதான் ராமாயணம் சொல்லியிருக்கிறது, இதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பாகவும் இருக்கிறது, இதுதான் அடுத்த இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது நமது நோக்கம். ஜெய்ஹிந்த்.